நம்மளுடைய சூரிய குடும்பத்தில் ரெண்டு பிரம்மாண்டமான வாயுக்கோள்கள் அப்படின்னா ஒன்று சேட்டர்ன் சனி கிரகம், இன்னொன்று ஜூபிட்டர் வியாழன் கிரகம். ரெண்டுமே ரொம்ப பெரிய வாயுக்கோள். இதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு ராக்கி பிளானட் மோதுச்சுன்னா என்ன மாதிரியான விளைவு ஏற்படும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சிட்டோம். பட் ரெண்டு வெவ்வேறு வாயுக்கோள்கள் மோதுனா என்ன ஆகும்? அது ஒரே பிளானட்டா மாறுமா அல்லது அந்த பிளானட்ல இருக்கக்கூடிய எல்லா கேஸஸும் இந்த ஸ்பேஸ்ல ஸ்பிளிட் ஆகுமா? என்ன நடக்கும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இது ஒரு சின்ன வாட் இஃப் கண்டென்ட். ஸோ என் கூட சேர்ந்து நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களை கொஞ்சம் எக்ஸைட்டட் ஆகும். உங்களுக்கு இந்த மாதிரியான விண்வெளி சார்ந்த பதிவுகளுக்கும் நம்மளுடைய ஓன் எர்த் பற்றின பல இன்ஃபோஸ் திறந்து வரதுக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஐ எம் யோகவால கார்த்திகேயன். யூ ஆர் வாட்சிங் Zenith of Science. நம்மளுடைய சூரிய குடும்பத்தில் ரெண்டு பெரிய பிளானட் அப்படின்னா நம்ம ஒன்று சேட்டனும் இன்னொன்று வந்து ஜூபிட்டரும் சொல்லுவோம். ஸோ ரெண்டுமே ஒரு பிரம்மாண்டமான கிரகங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அது வாயு கிரகங்கள். பொதுவாக வாயு கிரகங்களில் தரை அப்படின்றது இருக்காது. பட் அதுக்கு மையக்கரு அதாவது கோர் அப்படின்றது கன்ஃபார்மாக இருக்கும். நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய மனிதர்களுக்கு எட்டிய அளவுக்கு நம்ம ஜூபிட்டர் பிளானட் ஒரு ரொட்டேஷன் ஸ்பீட் அப்படின்றது கிட்டத்தட்ட 13.07 கிலோமீட்டர் பர் செகண்ட். ஒரு செகண்டுக்கு அவ்வளோ கிலோமீட்டரில் சுற்றுது. ஆனால் இந்த சேட்டர்ன் அப்படின்ற இந்த ஒரு பிளானட்டோட ரொட்டேஷன் ஸ்பீட் அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு செகண்டுக்கு 9.69 கிலோமீட்டர். நம்ம ரவுண்டாக 10 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லலாம். அந்த சேட்டர்ன் அப்படின்ற பிளானட்டோட ரொட்டேஷன் ஸ்பீடை நம்ம ஜூபிட்டரோட கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே கம்மி. ஆனால் கண்டிப்பாக மற்ற பிளானட்டோட கம்பேர் பண்ணும்போது இது அதிகமான ஸ்பீடுன்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஒரு ஈவெண்ட் அப்படின்றத ஒரு போர் மாதிரி நீங்கள் நினச்சிக்கோங்க. அதாவது ரெண்டு பிரம்மாண்டமான கேஸஸ் ஜெயண்ட் அப்படின்றது மோத போகுது. ஸோ இது ஒரு மிக பிரம்மாண்டமான போர் தானே. ஸோ இந்த போரில் யார் ஜெயிக்க போகிறா அப்படின்றத நம்ம போக போக பார்க்கலாம். நம்ம இந்த போருக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடி இந்த போருக்கான காரணத்தை நம்ம கன்ஃபார்மாக நம்ம தெரிஞ்சுக்கிறணும். இந்த ஐடியா நமக்கு எப்படி தான் வந்துச்சு, எப்படி தான் இதெல்லாம் யோசிச்சாங்க, இந்த ரெண்டு கிரகங்கள் மோதுனா என்ன ஆகும் அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் பார்ப்போம். பொதுவாக நம்ம டெலஸ்கோப்பில் இந்த பிளானட்ஸை பார்க்கணும்னா ஒரு டெலஸ்கோப் வியூவில் வச்சு பார்த்தோம்னா நம்ம ஜூபிட்டரை பார்க்கலாம், இன்னொன்று வந்து சேட்டர்னை பார்க்கலாம். ஆனால் ஒரு நாள், அதுவும் டிசம்பர் 21, 2020 ஜூபிட்டரும் சேட்டனும் ஒரே இடத்துல ஒரே டெலஸ்கோப் வியூவில் நமக்கு தெரிஞ்சிச்சு. அதுதான் நம்ம அந்த குவைட் கன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இது 400 வருடங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு அபரிவிதமான விண்வெளி நிகழ்வு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த வியூவில் நம்ம பார்க்கும்போது ரெண்டு பிளானட்டுமே ரொம்ப க்ளோஸாக இருக்க மாதிரி தெரியும். இது ஜஸ்ட் நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ தான். பட் உண்மையில் என்ன நடக்குதுன்னா அந்த ரெண்டு பிளானட்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் அப்படின்றது எந்த விதமான மாறுபாடுமே இருக்காது. பொதுவாக அந்த பிளானட்டுக்கு நடுவில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கோ அவ்வளோதான் இருக்குமே தவிர அது மோதாது. நம்மளுடைய விஞ்ஞானிகள் உட்பட ஒரு சில தியோரிஸ் இந்த ரெண்டு பிளானட்டும் மோதுனா என்ன ஆகும் அப்படின்றத யோசிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அதில் ஸ்டார்ட் ஆனதான் இந்த வித்தியாசமான கண்டென்ட். சரி, நம்ம இப்போ போரை ஆரம்பிக்கலாம். இந்த போரில் ஜூபிட்டர் அப்படின்ற வீரன் ஒரு செகண்டுக்கு கிட்டத்தட்ட 13.07 கிலோமீட்டர் வேகத்தில் சேட்டர்ன் அப்படின்ற இன்னொரு ஒரு போர் வீரனை நோக்கி வருது. ஆனால் அந்த சேட்டர்ன் அப்படின்ற போர் வீரனோ கொஞ்சம் கூட சிலைக்காமல் கிட்டத்தட்ட ஒரு செகண்டுக்கு 10 கிலோமீட்டர் அப்படின்ற வேகத்தில் இந்த ஜூபிட்டர் அப்படின்ற இன்னொரு போர் வீரனை நோக்கி வந்துட்டு தான் இருக்கு. ஜூபிட்டர் அப்படின்றவன் ரொம்பவே பவர்ஃபுல்லான கிராவிட்டி கொண்டவன். அது மட்டும் இல்லாமல் அதில் இருக்கக்கூடிய ஃப்ரேக்மெண்ட் அதாவது அதோடைய வாயுக்கள் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அது வெளியேற்றக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டுமே ரொம்பவே பவர்ஃபுல்லானது. ஸோ இந்த ஜூபிட்டருக்கு முன்னாடி நிற்கக்கூடிய சேட்டர்ன் அப்படின்றவனும் கொஞ்சம் சளைச்சதே இல்லை. சேட்டர்ன் அப்படின்றவன் அவனை சுற்றி எக்கச்சக்கமான தடைகள் அப்படின்றத வச்சுருக்கான். அதாவது அதோடைய ரிங்ஸை நம்ம சொல்லலாம். அதுக்கு மட்டும் இல்லாமல் அதில் எக்கச்சக்கமான சந்திரன்கள் அப்படின்றது இருக்குது, எக்கச்சக்கமான பாறைகள் அப்படின்றது இருக்குது. ஸோ இந்த சேட்டர்ன் அப்படின்றவனுக்கு எக்கச்சக்கமான பாதுகாப்புகள் இருக்குது. ஸோ அதனால சேட்டர்ன் வந்து இந்த ஜூபிட்டர்கிட்ட தோத்துற மாட்டான் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். ஆனால் ரியாலிட்டி அது இல்லை. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜூபிட்டர் அப்படின்றவே ரொம்பவே கிராவிட்டியும் ரொம்பவே மேக்னெட்டிக் ஃபீல்டும் வச்சுருக்கான். ஸோ இந்த ரெண்டு பேரும் பக்கத்தில் போகும்போது அந்த சேட்டர்னில் இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன பாறைகளும் சின்ன சின்ன சந்திரன்களும் நம்ம ஜூபிட்டரோட ஈர்ப்பு விசையிலேருந்து தப்பிக்க முடியாமல் ஜூபிட்டருக்குள்ளே விழுகும். அதாவது இந்த போரில் ஜூபிட்டர்னால அங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன படை வீரர்கள் அப்படின்றது கொல்லப்படுவாங்க. ஒரு கல்லோ விண்வெளி பொருளோ வியாழனுக்குள்ளே விழுந்துச்சுன்னா என்ன மாதிரியான மாற்றங்கள் உள்ளாகும் அப்படின்றத நம்ம 1994 தெரிஞ்சிட்டோம். 1994 ஷூமேக்கர் லேவி 9 அப்படின்ற ஒரு காமெட் உள்ளுக்குள்ளே விழுந்துச்சு. இது கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் அகலம் இருக்கக்கூடிய காமெட். இது உள்ளே விழுந்ததுக்கு அப்புறம் அது எக்கச்சக்கமான துண்டுகளாக கிராஷ் ஆச்சு. அது ஒரு புகையாக மாறிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அதோடைய கிராவிட்டியும் அந்த கேஸில் இருக்கக்கூடிய
உராய்வு தான் காரணம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சிட்டோம். 1994 விழுந்த அந்த ஷூமேக்கர் லாவி 9 அப்படின்ற அந்த ஒரு காமெண்ட் விழுந்த அந்த ஒரு இம்பாக்ட் அப்படின்றத நம்ம 300 மில்லியன் அட்டாமிக் பாம் வெடிச்சதுன்னா என்ன மாதிரியான இம்பாக்ட் வருமோ அதுக்கு ஈக்குவலான இம்பாக்டை அந்த ஒரு காலகட்டத்தில் இந்த ஷூமேக்கர் லாவி 9 அப்படின்ற இம்பாக்ட் வந்து வெளிப்படுத்தியிருக்கு. ஸோ அந்த ஒரு காலகட்டத்தில் இது இந்த அளவுக்கு வெடிச்சதுக்கு காரணம் அந்த ஜூபிட்டரோட அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் தான். கிட்டத்தட்ட நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு 40,000 டிகிரி செல்சியஸ் அளவு அதோடைய டெம்பரேச்சர் இருக்கலாம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுட்டோம். ஸோ இந்த ஒரு நிகழ்வை நம்ம இதில் கம்பேர் பண்ணி பார்ப்போம். நம்மளுடைய சாட்டர்ன் அப்படின்றவனுடைய படை வீரர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஜூபிட்டரை நோக்கி போயிட்டே இருக்காங்க. இந்த ஜூபிட்டரில் இருக்கக்கூடிய அபரிவிதமான வெப்பமும் ஈர்ப்பு விசையும் அந்த கருவை நோக்கி இழுத்துட்டே இருக்கும். அப்படி இழுக்கும்போது வரக்கூடிய எல்லா பாறைகளும் எல்லா சின்ன சின்ன சந்திரன்களும் அழியும், சாம்பலா மாறுறதுக்கு கூட சான்ஸ் இருக்குன்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். யோசிச்சு பாருங்க, சாட்டர்ன்ல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மூன்களில் ஒன்று நம்ம டைட்டனை சொல்லலாம். டைட்டன் அப்படின்றது சாட்டர்ன்ல இருக்கக்கூடிய மிக பிரம்மாண்டமான சந்திரன்கள்ல ஒன்று அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது அந்த ஷூமேக்கர் லாவி 9 அப்படின்ற அந்த ஒரு காமெட்டோட கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட 2000 மடங்கு பெரிய விண்வெளி பொருள். ஸோ இது மேபி அதில் விழுந்துச்சுன்னா என்ன மாதிரியான இம்பேக்ட் ஆகும் அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உண்மையிலேயே மைண்ட் ப்ளோவிங்காக தான் இருக்கும். சாட்டர்னோட டைட்டன் அப்படின்ற அந்த ஒரு சந்திரன் நம்மளுடைய வியாழன் கிரகத்துக்குள்ள நுழையும் போது அந்த கிரகத்தில் இருக்கக்கூடிய எக்கச்சக்கமான கேசஸ்னால புது புது கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படின்றது நடந்துட்டு தான் இருக்கும். அதாவது டைட்டனுடைய அட்மாஸ்பியரும் இந்த வியாழனுடைய டாப் லேயரும் சேர்ந்து ரியாக்ட் ஆகும்போது அந்த வியாழனுடைய டாப் லேயரில் அயன் அப்படின்றது அதிகமாக உருவாகும், சிலிகேட்டும் அதிகமாக உருவாகும், ஈவன் வாட்டர் கூட உருவாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ வித்தியாசமான அன்எக்ஸ்பெக்டட் கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படின்றது அந்த வியாழனுடைய மேற்பரப்பில் நடக்கும் அப்படின்றது நம்மளுடைய மிகப்பெரிய ப்ரொடிக்ஷன். சைனாவில் இருக்கக்கூடிய சன்யாட்சன் யூனிவர்சிட்டியில் ஒரு சில விஞ்ஞானிகள் இந்த மாதிரியான ஒரு சில நிகழ்வு நடந்துச்சுன்னா அதோடைய அவுட்புட் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு எக்கச்சக்கமான மாடலை பண்ணி பார்த்துருக்காங்க. அதாவது இதை நம்ம அனிமேஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான அனிமேஷன் பண்ணனால நமக்கு இந்த இம்பேக்டோட அவுட்புட் நமக்கு தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் என்னன்னா, கிட்டத்தட்ட 4 to 5 பில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி இந்த ஜூபிட்டர் அப்படின்ற இந்த பிளானட்ல நம்மளுடைய பூமியை விட கிட்டத்தட்ட 10 மடங்கு பெரிய ஒரு பிளானட் ஆல்ரெடி மோதி இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. ஸோ அதன் காரணமாக தான் இப்போ நம்ம லைவாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படின்றது உருவாயிருக்கலாம் அப்படின்றது அவங்களுடைய ஒரு மிகப்பெரிய ப்ரெடிக்ஷன். அப்போ மோதின அந்த ஒரு மோதல் காரணமாக அந்த ஜூபிட்டரில் இருக்கக்கூடிய லிக்விட் மெட்டாலிக் ஹைட்ரஜனும் ஹீலியமும் ஒரு சில வேதிவினைகளுக்கு உட்பட்டிருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கக்கூடிய ஒரிஜினல் கோர் அப்படின்றது முன்னொரு காலத்தில் இந்த இம்பேக்ட்னால உருவாக்கப்பட்ட கோரா கூட இருக்கலாம் அப்படின்றத சயின்டிஸ்ட் வந்து சொல்கிறாங்க. ஆனால் ஜூபிட்டரும் சேட்டனும் மோதுச்சுன்னா என்ன ஆகும்? 4 to 5 பில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி நடந்த அந்த ஒரு இம்பேக்டோட கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட 10 மடங்கு அதிகமான மேசிவ் கொண்ட ஒரு பொருளாக கூட இது இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அதோடைய இம்பேக்ட் அப்படின்றது பல மடங்கு அதிகமாக இருக்கலாம் அப்படின்றதா இவங்களுடைய ஒரு மிகப்பெரிய கருத்து. சரி, இப்போ 2 பேரும் மோதிட்டாங்க. மோதினதுக்கு அப்புறம் என்னதான் ஆகும்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக நம்ம 2 கேலக்ஸி கொலைட் ஆகும்போது என்ன ஆகும்? ஒரே கேலக்ஸியாக மாறும். லைக் நம்மளுடைய மில்கிவே கேலக்ஸியும் ஆண்ட்ரோமேடா கேலக்ஸியும் ஒன்று சேர்ந்து மில்கோ ட்ராமா அப்படின்ற ஒரு புதுவிதமான கேலக்ஸியை உருவாக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பிளாக் ஹோல்கள், ஒரு சின்ன பிளாக் ஹோலும் ஒரு பெரிய பிளாக் ஹோலும் ஒன்று சேர்ந்துச்சுன்னா ஒரே பிளாக் ஹோல் பிரம்மாண்டமான பிளாக் ஹோலை வெளிப்படுத்தும். இதே மாதிரியான நிகழ்வு தான் இதுலேயும் நடக்கும் அப்படின்றத அவங்களுடைய கருத்து. அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய ஒரு கேஸஸ் அப்படின்றது கண்டிப்பாக நம்மளுடைய ஸ்பேஸில் ஸ்ப்ளிட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படி ஸ்ப்ளிட் ஆனதுக்கப்புறம் இந்த மிச்சம் இருக்கக்கூடிய ஒரு சில கேஸஸ்லாம் ஒன்று சேர்ந்து ஒரே பிளானட்டாக உருவாகும். அது ஒரு புதிய பிளானட்டாக இருக்குன்றதான் அவங்களுடைய ஒரு மிகப்பெரிய கருத்து. அதாவது இதை நம்ம ஜூபிட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஜூபிட்டர் ப்ளஸ் சாட்டர்ன்ஸ், அதை நம்ம ஜூபிட்ரான்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி, இந்த புது பிளானட் உருவாகிறனால நம்மளுடைய சூரிய குடும்பத்துக்கு, அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பூமிக்கு என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படும் கண்டிப்பாக தான் நம்ம தெரிஞ்சாகணும் இல்லையா? இந்த மாதிரியான விளைவு நடந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்மளுடைய பூமிக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பு உண்டாகும். ஜூபிட்டரும் மாதம் எந்த அளவுக்கு பெரிய பிளானட் அப்படின்றத நமக்கு தெரியும். இந்த 2 பிளானட்டை ஒன்று சேர்ந்ததுக்கப்புறம் புதுசாக உருவான அந்த ஜூபிட்ரான்ஸ் அப்படின்ற அந்த ஒரு பிளானட் அந்த நார்மலாக இருக்கக்கூடிய ஜூபிட்டரோட கிட்டத்தட்ட 30% பெருசாக இருக்கும். தட் மீன்ஸ் அதிகமான மாஸ் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதில் நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன் அப்படின்றது ரொம்பவே அதிகமாக்கப்படும், அதாவது இக்னேட் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதனால இந்த ஜூபிட்டர் அப்படின்றது
75 ஜூபிட்டருக்கு ஈக்குவலான மையக்கரு விளைவு இந்த ஒரு இடத்துல நடக்கலாம். அதாவது அந்த புது பிளானட்டான ஜூபிட்ரான்ஸோட மையத்தில் புதுசாக உருவான அந்த ஒரு பிளானட்டுக்கு அதோடைய கிராவிட்டியும் அதோடைய காந்தப்புலமும் மேபி அதிகமாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மேஸாக இருக்கட்டும், கிராவிட்டியாக இருக்கட்டும், இந்த மாதிரியான பல ப்ராப்பர்ட்டிஸ் அதிகமாக இருக்கிறனால கண்டிப்பாக பூமி உட்பட பல கிரகங்கள் அந்த கிரகத்தை நோக்கி போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நம்மளுடைய பிளானட்ஸோட அலைன்மெண்ட் அப்படின்றது கண்டிப்பாக சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்றத சயின்டிஸ்ட் வந்து சொல்கிறாங்க. ஆனால் இதில் ஒரு கனவு, இதெல்லாம் நடக்காது. ஒருவேளை நடந்துச்சுன்னா இந்த மாதிரி ஆகலாம் அப்படின்னு தான் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறோம், இமேஜின் பண்ணுறோம். ஓகே, நீங்கள் கற்பனை உலகத்தை விட்டு வெளியே வாங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோக்கு நீங்கள் போகணும்னா இப்போ ஐக்கார்டை செக் பண்ணுங்கள். தென் நம்மளுடைய என் ஸ்க்ரீனில் ஒரு சில லிங்க்ஸ் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணலாம். இதே மாதிரி ஒரு வித்தியாசமான வீடியோலாம் நம்ம கண்டிப்பாக சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து வீடியோ வருவது நான் உங்கள் லோகபால கார்த்திகேயன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you next video. Bye. மரம் வளர்ப்போம், வரும் கால சந்ததிகளை காப்போம்.